அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு அறிவியல் ஆன்மீகத்தை பற்றி தலைப்பிட்டு நான் அதை என் உணர்வோடும் அனுபவத்தோடும் உங்களுக்கு விளக்கி கொண்டு வருகின்றேன். அதனுடைய 5வது பகுதியாக எல்லையற்ற சக்தியும் எண்ணங்களும் என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம். ஒட்டுமொத்த பூமியினுடைய சக்தியினுடைய ஒரு சின்ன மலர்தல் அல்லது அரும்பு அல்லது விரிவு அல்லது விரிவாக்கம் என்பதனுடைய பிம்பங்கள் தான் இன்றைக்கு எண்ணங்களாக உருவாகி இருக்கின்றன. எண்ணங்களும் அவற்றின் உயிர் சக்தியும் உருவாக்கி இருக்கின்றன. எண்ணங்களின் விரிவாக்கங்களினால்தான் இன்றைக்கு உருவான கண்டுபிடிப்புகள் அனைத்தும் இருக்கின்றன. இயற்கையினால் உருவான மனித உயிரின இயற்கை ஆகியவைகளின் அகப்புற தொடர்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இத்தொடர்புகளினால் இடைவிடாமல் எழும்பிக் கொண்டிருக்கும் அதிநுண்மென் மைக்ராஸ்கோபிக் மாற்றங்கள் மற்றும் விசிபிள் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களினால்தான் நாம் பஞ்சபூதங்களை உணர முடிகிறது. இப்படியே பார்த்தீர்களானால் ஒட்டுமொத்த பூமியும் எல்லையற்ற சக்தியினுடைய கருப்பொருளாக அத்துணை உயிரினங்களும் மரம் செடி கொடி இருக்கின்றன. அதை போல பஞ்சபூதங்களும் இருக்கின்றன. இவைகள் அனைத்தும் அண்ட வெளியிலும் இருக்கின்றன. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவணுவான விஷயத்திலும் இருக்கின்றன. இவைகளுக்கு ஆட்டம் என்றும் நியூட்ரான் என்றும் புரோட்டான் என்றும் எத்தனையோ பெயர்கள் வைத்து நாம் இன்றைக்கு அழைத்து கொண்டிருக்கிறோம். இத்தனை சக்தியினையும் உணர்வதற்கு நம்ம உடம்பிற்குள்ளே மிக மிக முக்கியமான காரணியாக இருப்பது உடம்புதான் என்றாலும் அதனுடைய முக்கிய காரணி மூளை. அந்த மூளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் இவற்றினை உணரக்கூடிய சக்தி வாய்ந்தவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 10,000 கோடி கம்ப்யூட்டருக்கு இணையான 10,000 கோடி நியூரான்களினுடைய கட்டமைப்பாக இருக்கக்கூடிய மூளையினுடைய ஒவ்வொரு செல்லும் அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸாக இருக்கட்டும், மைட்டோகாண்ட்ரியாவாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானாக இருக்கட்டும், நியூட்ரானாக இருக்கட்டும், புரோட்டானாக இருக்கட்டும், செல் சுவர்களாக இருக்கட்டும், செல் மெம்பரேன் சொல்கிறாங்க இருக்கட்டும், அதற்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம், அந்த குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏயிலிருந்து இந்த பூமியை பூரா பார்க்கக்கூடிய சக்தி எல்லாம் இருக்கிறது. எதை வைத்து பார்க்கிறோம் என்றால் அதைத்தான் அகக்கண் என்று என்னால் உணர முடிகிறது. இந்த உலகத்திலே எதை வைத்தும் பார்வையாளராக, பார்ப்பவனாக, பார்க்கப்படும் பொருள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த உலகத்தில் அத்தனை பார்க்கப்படும் பொருள்கள் இருக்கின்றன, கேட்கப்படும் பொருட்கள் இருக்கின்றன, நுகரப்படும் பொருட்கள் இருக்கின்றன, சுவைக்கப்படும் பொருட்கள் இருக்கின்றன, தொடு உணர்தலில் அத்தனையுமே ஏதோ ஒன்று உணர்கிறதல்லவா, ஏதோ ஒன்று கேட்கிறதல்லவா, ஏதோ ஒன்று பார்க்கிறதல்லவா, ஏதோ ஒன்று நுகர்கிறதல்லவா, அந்த ஏதோ ஒன்று ஒரு உயிர்ப்போடு இருக்கும் அல்லவா. அந்த உயிர்ப்பினுடைய மாபெரும் ரகசியம் எனக்கு தெரிந்த வழியில் மரபணு திறனில் மரபணு என்ற ஒன்றில் தான் அடங்கி இருக்கிறது. இந்த நீங்கள் செல்லை கூட கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சிங்க, செல்லை அழகாக கண்டுபிடிச்சிட்டிங்க. வாட் இஸ் செல் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா தான் அந்த அறிவியல் உண்மை உங்களுக்கு விளங்கும். அந்த செல்லுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா
நான் சொல்கிற அந்த படத்துக்குள்ளே எல்லாமே இருக்கும். அந்த செல்லுக்குள்ளே கடைசியாக இருப்பது டிஎன்ஏ. ஆனால் டிஎன்ஏ நீங்கள் பார்க்க முடியாது. குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய டபுள் ஹெலிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணிடுறது? அது எங்கே இருக்குது, என்ன செய்யுதுன்றதை யாராச்சும் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இதற்கும் கீழே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கேதான் அன்பு, கருணை, இரக்கம், உண்மை இவைகளையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது. அதைத்தான் இவர்கள் பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார்கள். எதுவாலும் சொல்லிக்கிறட்டும், ஆத்மா என்று சொல்லட்டும், சோல் என்று சொல்லட்டும், அல்லது இவர்கள் சூப்பர் கான்சியஸ் என்று சொல்லட்டும், கான்சியஸ்னஸ், எதை எடுத்தாலும் இந்த உடம்பு தான் பார்க்கிறது. அங்கே தான் உடம்பே ஆத்மாவின் கருவி என்பதை நீங்கள் உணர முடியும். எப்படி பார்க்கிறது? இதெல்லாம் உண்மை. அறிகின்ற பொருள் உண்மை, அறிபவன் உண்மை. எப்படி அறிபவன்? ஹூ இஸ்? பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொன்னது மாதிரி, அவன் ததா திருஷ்டு, அவனுடைய இடத்தில் அவன் இருப்பான். எப்போது? சித்த விருத்தி நிரோதகா, உன்னுடைய அத்தனை எண்ணங்களும் ஒடுங்கி சித்தத்தில் எந்த நுனி எண்ணங்கள் கூட எழுந்து விடாமல் அப்படியே அமைதியாய் ஆகும்போது, எண்ணங்கள் முழுவதும் வடிந்து முடிந்து உடம்பில் இருக்க அழியும் போது, சொந்த புருஷன் என்று சொல்லக்கூடிய ஆத்மா என்று சொல்லக்கூடிய ஒன்று அவன் சொந்த இடத்தில் இருப்பான் என்று பதஞ்சலி யோகம் சொல்லுவது லட்சம் மடங்கு உண்மையாக நான் உணர முடிகிறது. கொஞ்சம் உணர முடிகிறது. இதற்கு எந்த பெயரும் எனக்கு வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எனக்கு இறைவன் இயற்கை கொடுத்த பிச்சை இது. அப்போ அதிலிருந்து பார்க்கும் இல்லையா? கண்ணிலிருந்து பார்க்கிறோமா? இல்லை. புலன்களிலிருந்து பார்க்கிறோமா? இல்லை. கண்ணும் புலனும் சேர்ந்து பார்த்தாலும் மனம் சேரவில்லை என்றால் பார்க்க முடியாது. அதைத்தான் அழகாக சொல்லுவார்கள். கண்ணை வெளியே எடுத்து வைத்தால் பார்க்குமா? பார்க்காது. புலன்களோடு டச் இல்லைன்னா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இந்த புலன்களுக்கும் கண்ணுக்கு இடையில் இருக்கக்கூடிய நரம்பு இல்லைனால் பார்க்க முடியாது. நரம்பின் வழியாக, கண்ணின் வழியாக, நரம்பின் வழியாக காட்சிகள் எடுத்து செல்லப்பட்டு ஆக்சிபிட்டல் லோப் என்ற ஒரு இடத்தில் பதிகின்றதே. ஏன் அது ஃப்ரண்டல் லோப்பில் பதிந்திருக்கலாமே, அது பேரிட்டல் லோப்பில் பதிந்திருக்கலாமே, அது மற்ற லோப்களில் பதிந்திருக்கலாமே, டெம்பரல் லோபில் பதிந்திருக்கலாமே, பதியவில்லையே. தட் இஸ் த வண்டர்ஸ் ஆஃப் ஹோல் பாடி. உடம்பே உலகின் முதல் அதிசயம். அதில் மூளைதான் முனைப்பின் அதிசயம். மூளையிலிருந்து தான் முனைப்பாகின்றன. அந்த இடத்துல தான் அந்த மெக்கானிசம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது தான் இந்த உடலை நினைத்தால், என்ன நான் செய்கிறேனா? இந்த மூளையை உணர ஆரம்பித்து, மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவான செல்களையும் ஆரம்பித்து, அந்த செல்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஆரம்பித்து, அந்த டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய எவல்யூஷனை அனுபவிச்சு. ஏன்னா இட் ஹேஸ் ஃபைவ் எவல்யூஷன்ஸ், 5 சிஸ்டம்ஸ் வச்சுருக்குது. எப்படி ஹார்ட் பம்பிங் சிஸ்டம் வச்சுருக்கோ, அது மாதிரி மூளைக்கு 5 சிஸ்டம் இருக்குது. என்ன சிஸ்டம்? எவல்யூஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ். இந்த உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏயை தன்னை அப்படி பரிணாமப்படுத்துவதற்கு, அது பரிமாணப்படுத்துவதற்குரிய எவல்யூஷன் பண்ணவருக்கு இருக்குது. அதுக்கு பிறகு எலிவேஷன், அதை தன்முனைப்பாக்குவதற்கு இருக்கிறது. நாம் பார்த்துட்டோம், இந்த உடம்புல நம்ம நிர்வாணமாக இருந்து அப்படின்னும் போது ஆடையை அணியலாம் என்று ஒரு தன்முனைப்பு ஏற்படுகிறது அல்லவா?
அந்த ஆடையை அணிவதற்கு முதல்ல இலைதலைகளை பார்க்கிறோம். அதற்கு பிறகு இன்றைக்கு வைத்திருக்க உடை வரைக்கும் வைத்திருந்தோம். அதற்கு பிறகு சரி, அந்த எவல்யூஷனுக்கு பிறகு, எலிவேஷனுக்கு பிறகு, தன்முனைப்பான பிறகு டிஎன்ஏ மரபணு, தட் இஸ் தி எலிவேஷன் ஆஃப் த ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். அதற்கு பிறகு என்லார்ஜ்மெண்ட். நீங்கள் கண்ணிலே பார்க்க முடியாது, தொட முடியாது, அந்த டிஎன்ஏ மாற்றியெல்லாம் உடனே முடியாது. ஒரு மாடுலேஷன், ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அது பண்ணுவது தான் இறுதியில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்தவரை இவங்க ஞானம் அடைந்து அப்படியே இந்த பூமியை மாயை என்று கலந்து வெளிவருவது என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதை மெய்ஞானத்துக்கு சொல்லிட்டு அப்படியே போங்க. விஞ்ஞானத்துக்கு எடுத்தால் இந்த பூமியில் கண்டுபிடிச்சிருக்கிறதெல்லாம் புள்ளிதான் என்று உணர முடியும். இன்னும் பல லட்சக்கணக்கான விஷயங்களை மாற்ற முடியும். ஒரு சாதாரண தொலைபேசியாயிருந்து, அலைபேசியாயிருந்து, இன்னைக்கு இணையதளமாகி கோயிங் ஆன். அதாவது அறிவியல் மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஆனால் அறிவியலினுடைய மூலம் இருக்கே, என்ன மூலம்? பேசுகின்ற ஒன்று, பார்க்கின்ற ஒன்றாயிருச்சு இன்னைக்கு. இதெல்லாம் எங்கே நடக்குது? when the brain gets enlarged and enriched, then it enters into new discoveries. ஆரம்பிச்சிடும். then it will come as a spark. மெய்ஞானிகளுக்கு இந்த ஸ்பார்க் வந்திருக்கு, பதஞ்சலிக்கு இந்த ஸ்பார்க் வந்திருக்கு, ஆதிசங்கரருக்கு ஆத்மபோதம், தத்துவபோதம் பார்க்க வந்திருக்கு, நம்முடைய வேதாந்திகளுக்கு 108 உபனிஷத்து வந்திருக்கு, வேதங்கள் வந்திருக்கிறது. இவைகள் பூராம் நமக்குள்ளே இருக்கிறது என்றதை நீங்கள் நம்புங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லையற்ற சக்தியும் எண்ணங்களும் என்பதை தலைப்பு கொடுத்தது தான். ஏன் நான் சுவாமி விவேகானந்தரை பற்றி அவ்வளவு எனக்கு அப்படியே ஆழமாக போகும்போது, ஒரே ஒரு வினாடியில் அவர் நிறுத்திடுவார். ஒரு வினாடி, ஒரு வேர்டு சொல்லுவார். இதையெல்லாம் செய்வதற்கு யார் வேணும்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. மிரண்டுட்டேன் நான். ஆமாம், இதையெல்லாம் செய்வதற்கு ஏன் இந்த மனிதர்கள் இல்லைன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் சொல்கிறாரு ஒரு இடத்துல அழகா, நமது நோக்கமே என்னவென்று அவர் கூறுகின்றார். சுவாமி விவேகானந்தரை பற்றிய எந்த விதமான ப்ரொபகேட் பண்ண நான் வரலை, நான் உணர்ந்து அனுபவிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, இதையெல்லாம் கண்டுபிடிக்க யார் வேண்டும்? இயையுடன் முன்னேறிய மனிதனை பார்க்கவே நாம் விரும்புகிறோம். இயையுடன், இயை என்பதென்னா அனைத்தும் அடங்கிய இயற்கையான நிரந்தரமான நித்திய அனித்திய வஸ்து விவேகமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் உணரக்கூடிய ஒரு மனிதன் வேண்டும். அவன் விசாலமான இதயத்தோடு இருக்க வேண்டும். பரந்த மனம், உயர்ந்த செவைகள், இவற்றை பற்றி அவன் படைத்திருக்க வேண்டும். சும்மா இருக்கவன்லாம் இயையுடைய மனிதனாக இருக்கவன். இதுக்கு அடுத்து சொல்கிறாரு, உலகத்தின் துயரத்தையும் துன்பத்தையும் தீவிரமாக உணரும் இதயம் படைத்தவனே நமக்கு தேவை. உணர்வதோடு நிற்க வேண்டியதில்லை, அவர் இருக்கக்கூடாதான். அந்த உணரும் ஒவ்வொரு அணுமணுவான விஷயத்தையும் பொருட்களின் கருத்தை அறிந்து இயற்கையினுள்ளும் அறிவிலும் ஆழமாக ஊடுருவி காண்பவனே நமக்கு தேவை. இதோடு மட்டும் நிற்காமல் சொல்கிறாரு, அந்த உணர்ச்சியையும் அறிவையும் செயலாக்குவனே நமக்கு மிக வேண்டப்படுபவன். இப்படி செயலாக்கும் போது அவனுடைய மூளை, இதயம், செயல் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட வேணும். இந்த 7 to 10 வரைக்குள்ள சொல்கிறாங்க சுவாமிஜி. அந்த ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஆழமாக சொல்லணும். அதில் என்ன ஆழமாக சொல்ல, உள்ளுணர்வோடு உள்ளே போய் பார்த்து அதை புரிந்து கொள்ளணும். அதை ட்ரை பண்ணேன். அந்த விஷயந்தான் நான் சொல்கிறது. செல் இருக்கிறது, யாருக்கு தெரியாது. செல் படத்தை போட்டு விட்டார்கள், யாருக்கு தெரியாது. செல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இருக்கிறது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செல்ஸ் இருக்கிறது. அப்படியே உள்ளே போக போக பாருங்கள், செல்லுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு பொருளும் சொல்கிறாங்க. கடைசியில் டிஎன்ஏ வருது.
அதுக்கு தான் சொல்கிறேன், அதை ஆழமாக உணரும் போது எனக்கு தெரிஞ்ச உணர்தல் அந்த ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பார்க்க முடியாது. இதை அப்படியே தூக்கி போட்டுக்குங்க. நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? உங்களுடைய இத்தகைய உடம்பு கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு விந்தின் அடிப்படையில் ஒரு ஸ்பேம் ஒன்று தான். அது வந்ததுனால தான் அதனால உருவாகி கருவறையில் போய் வந்திருக்கும்ன்றது உண்மையானால், இதை நான் சிந்திச்சுட்டு தான் அப்புறம் நம்ம டிஎன்ஏ இது ஒரு ஸ்பாம்னு சொல்லிடுறோம். அதனுடைய சக்தியெல்லாம் கண்டுபிடிச்சி போடுறீங்க. ஓகே, அதற்குள்ளே பாருங்கள் இந்த டிஎன்ஏ இருக்கிறது. தாயினுடைய கண்ணுன்றீங்க, தாயினுடைய முகம்ன்றீங்க, தாத்தாவுடைய முகம்ன்றீங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இறைவனை, இயற்கையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதைத்தான் சுவாமிஜி சொல்கிறாங்க. அதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் எல்லாரும் ஆக முடியலை அப்படின்ற விஷயம் வரும்போது தான் கண்டுபிடிக்கிறேன். எல்லாரும் ஆக முடியுமா? வேண்டாம். விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் தான் நம்மள இருக்கோம். அது அப்படியே கொஞ்சம் எலிவேட் ஆயிடணும். அதற்காகத்தான் இதை குழந்தைகளுக்கான பாடத்திட்டம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாமெல்லாம் படிக்கும்போது அந்த காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு விளக்கம் கிடையாது. சயின்ஸ் பாடம்னா கொஞ்சோன்னு விளக்கம், அவ்வளோதான். இன்றைக்கி போயிட்டாங்க. அதுவும் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சிலாம் சொல்லும்போது ஒரு மெடிக்கல் காலேஜ் படிக்கிறது மாதிரி ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லுகின்றேன் என் அனுபவத்தில். They have attained by their enlargement of genetical intelligences and enrichment of genetical intelligences. They are leading now by that, on the basis of enlargement of genetical intelligences, enrichment of genetical intelligences. They are proceeding towards the enlightenment of genetical intelligences. இந்த டிஎன்ஏக்குள்ள இவ்வளவு இருக்கின்றதா? அதற்கு கடந்து கடைசி enlightenment, when you are attaining the enlightenment, that leads to அதுக்குள்ள அன்பு இருக்கா? டிஎன்ஏ கண்டுபிடிச்சிட்டீங்க, அன்பு இருக்கா? அன்பினுடைய மொத்த வடிவமும் இருக்கா? ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்க கொண்டு போதான் என்லைட்டன்மெண்ட் கோயிங் ஆன் ஒரு மொழி. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அதை வெளிப்பாடாக கண்டுபிடிக்க பார்க்கும்போது தான் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் எதுவுமே இல்லை என்று கண்டுபிடிக்க முடியும். சகோதரத்துவத்தை கண்டுபிடிக்க முடியும், சமத்துவத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆண் பெண் என்ற 2 விஷயங்களையும் நீங்கள் பகுத்தறிந்து எல்லாம் ஒன்றென கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் தி ஒன்னஸ்னஸ். சும்மா ஏதோ அதுக்கு தான் சுவாமிஜி சொன்னதை நான் எடுத்து பார்த்து ஐ எம் அப்ளையிங் சம்டைம்ஸ். விட்னஸ் ஆயிருங்க, அகக்கண்ணை திறந்துருங்க, ஞானக்கண்ணை திறந்துருங்க, தேடையை திறந்துருங்க. யார் திறந்தது, யார் தொடர்ந்து செய்வது, அதைத்தான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் எதுவுமே நீங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எதுவும் நீங்கள் நடத்துவதில்லை. சாப்பிடுகிறீர்கள் என்று அடிக்கடி சொல்லுகிறேனே, டைஜஸ்ட் ஆகிறது என்று அடிக்கடி பேசுகிறோமே, மூச்சு விடுகிறோம் என்று அடிக்கடி சொல்கிறோமே, எப்படி நடந்தது, எங்கு நடந்தது? அங்கே தான் நீங்கள் அந்த என்லைட்டன்மெண்ட்டில் தான் நான் சொல்லியிருக்கேன். செய்கிறேன் என்ற நினைப்பெல்லாம் கலன்று செய்விக்கப்படுகிறேன் என்ற நினைப்பு உங்களுக்குள்ள அப்படி ஃபயர் பண்ணும் பாருங்க. அந்த ஃபயரில் தான் நீங்கள் சுவாமிஜி சொன்ன உண்மையான பரந்த மனம் படைத்த விரிவான இதயம் கொண்ட எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய, ஆழமாக சிந்திக்கக்கூடிய எல்லாமே ஏற்படும். கொஞ்சம் அனுபவப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லுகிறேன். இது எந்த விதமான டெமோ கிடையாது.
அதை நாம் செய்கிறோமா என்றால் அங்கதான் நழுவல்கள் வரும். 1440 நிமிடங்களிலும் 886,400 செகண்ட்ஸும் நீங்கள் செய்கிறீர்களா என்றால் செய்ய மாட்டீங்க, செய்ய முடியாது அப்படின்ற வரும்ல. அந்த செய்யக்கூடிய ஒன்றைத்தான் நான் சொல்லுகின்றேன். நீங்கள் செய்ய இப்பொழுது தொடங்கினீர்களானால், குழந்தைகளுக்கு தொடங்கினீர்களால் 12 வயதிற்குள், இப்போ இந்த தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு, இதில் எனக்கு எந்த முரண்பாடுகளும். அவருடைய பீடத்தை அவர் எந்திரிச்சு படுத்துக்கிட்டு வேற ஆளை உட்கார வைக்கலைங்க யாரும். மறுபடியும் அவங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அறியாமையிலே பல லட்சம் பேர். அதனால தான் சொல்லுகின்றேன், இந்த பூமி ஒரு புண்ணிய பூமி. இந்த பூமியில் தான் படைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தான் பிச்சை எடுத்த நம்மெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இதே விஷயத்தை வெளிநாடுகளில் பேசுவானா என்று தெரியாது, பேச முடியாது. அவர்கள் நியூரோ சயின்ஸ் என்ற அடிப்படையில், தியரி ஆஃப் மல்டிபிள் என்ற அடிப்படையில் நிறையா போய்கிட்டு இருக்காங்க. பட் ஒன்று தே ஹவ் அக்செப்டட். இவங்க இந்த மஞ்சளை வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் எக்ஸ்ட்ரீம் போயிட்டான். இப்போ நம்ம சொல்கிற விஷயத்தெல்லாம் எட்டர்னல் என்லைட்டன்மெண்ட்டுன்னு ஒரு மிகப்பெரிய யூடியூப் போயிட்டுருக்கு. தீபக் சோப்ரா சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பேசுகிறாரு, பிஎம் ஹெக்டே சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பேசுகிறாரு. அது சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு போட்டால் எல்லா இடத்துலையும் வரும். பட் என்ன நம்ம மக்கள் செய்கிறாங்க, ஓஷோவை எடுத்துக்கிட்டு அவரை இன்டர்பிரட் பண்ணுறது, அவர் சொன்னது சரிதான். ஏன் ஃபாலோ பண்ண முடியலை? அங்கே தான் நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ண முடியாததுக்கு காரணமே நீ இதை தொடர்ந்து செய்யலை. உன்னுடைய உடம்பு உனக்கு தெரியாமலே சாப்பாடை ஜீரணம் பண்ணிக்கிட்டு இருக்குது, செஞ்சுக்கிட்டு இருக்கு. உடம்பு உனக்கு தெரியாமலே நீ உள்வாங்கிற காற்றை பூரா சரி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கு. உடம்பு உனக்கு தெரியாமலே ஒவ்வொரு அணுவணுவான விஷயத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கு, உள்ள வெளியே. கண் பார்த்துக்கிட்டு இருக்க, பிளான் கொடுத்தியா? கண் பாரு. காது கேட்டுக்கிட்டு இருக்கே, நுகர்ந்துக்கிட்டு இருக்க. எவ்ரி ஃப்ராக்ஷன் ஆஃப் சினாப்சிஸ் ரொம்ப ரகசியமானது. ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் சினாப்சிஸ்ன்னு இருக்குது. அந்த சினாப்சிஸ்லேருந்து அப்படி ஒரு டிரான்ஸ்மிஷன் அப்படி பளீர் 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 என்று அடிக்கும். அந்த பளீர் என்ற அந்த ஃபயரிங் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ், அந்த இம்பல்சஸ் மூலம் நாம் உள்வாங்குகின்ற, பார்க்கின்ற, கேட்கின்ற, பேசுகின்ற, சிந்திக்கின்ற புறவழியாக, அகவழியாக நாம் ரீகலெக்ட் பண்ணுகின்ற, நாம் ரிஜிஸ்டர் பண்ணுகின்ற, திரும்ப திரும்ப சொல்கிறார்ல சுவாமிஜி சொல்கிறாங்க இல்லையா, திரும்ப 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 அதை ஒரு நாளில் இல்லை, அகவழியாக சாமி சொல்கிறாங்க இல்லையா. அழகான வார்த்தை. என்ன வார்த்தை சொல்கிறாங்க? ஃபஸ்ட் கிளாஸான வார்த்தையை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் என்ன செய்யணும்? அழகா சொல்கிறார், கவனிச்சு பாருங்கள் அந்த வார்த்தையை. உணர்வதோடு நில்லாமல் உலகத்தின் துயரையும் துன்பத்தையும் தீவிரமாக உணரும் இதயம் படைத்தவனே நமக்கு தேவை. அதை உணர்வதோடு இல்லாமல் பொருட்களின் கருத்தை அறிந்து இயற்கையினுள்ளும் அறிவிலும் ஆழமாக ஊடுருவி காண்பவனே. இப்போ நான் சொல்லிட்டேன், டிஎன்ஏ இது ஜஸ்ட் செய்தியாக வச்சுக்கிறது குழந்தைகள் படிக்கிறவங்க. அறிவில் என்று சொல்லும்போதே அங்கே அறிவியல் என்பது விடுகிறது. அறிவியல் என்பது நாம் இன்னும் ஆழமாக உணரக்கூடிய, பார்க்கக்கூடிய. அறிவு என்பது நேரடியாக நாம் சேமித்து வைத்திட்ட ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்துள்ள நிகழ்வுகளாகும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன? இதை நம்ம செஞ்சிட்டோம்னா தடங்கள் வரும், தடுமாற்றம் வரும், பொறாமை வரும், சுயநலம் வரும், பேராசை வரும், கம்பேரிசன் வரும், சமாதானம் வரும், சொசைட்டி வரும், எல்லாம் வரும். அந்த ஒன்றில் எந்நிலையிலும் தன்னிலை மாறாத, எவ்வவஸ்தையிலும் தன்னவஸ்தை மாறாத ஒரு நிலை வருவதுதான் டோட்டல் எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்கி இருக்கும் நிலை. அதை நீங்கள் ஒன்றுமே இருக்க வேண்டியதில் தான் அடிக்கடி சொல்கிறேன். அதுக்கு பயிற்சி. நீங்களாக 24 மணி நேரமும்
நீங்கள் நீங்களாக 1440 நிமிடங்களிலும் நீங்கள் நீங்களாக 86,400 நொடிகளிலும் இருந்தால் அது எப்படி இருப்பது? ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன், ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன். பல தடவை சொல்லிட்டேன். ஒரு மனிதன் மற்ற உயிரினங்கள் எல்லாமே சாகிறது வரைக்கும் ஒன்றுதான். பழங்கள் என்றால், மரங்கள் என்றால், செடிகள் என்றால் அதை தவிர ஒன்றுமே அது கொடுக்காது. உன்னுடைய கற்கால மனிதனுடைய மூஞ்சியை எடுத்துப்பாரு. இன்றைக்கு இவ்வளவு கலர் வந்துருச்சு. சிவப்புன்றீங்க, கரும் சிவப்புன்றீங்க, கருப்புன்றீங்க, மாநிறம்ன்றீங்க. எப்படி வந்தது? That is because of the DNA. Evolution, elevation, enlargement, enrichment and enlightenment. இது எப்படிப்பா DNA தோன்றியது? அதை சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறேன். ஏன்னா நமக்கு மூளை இருக்கு, மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் மூளை இருக்கிறது. ஆனால் நமக்கு மட்டும் ஏது வந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்திருக்குல்ல, மரபணு வந்திருக்குல்ல. பிகாஸ் அந்த என்னுடைய அனுபவத்தின்படி மனிதன் முதலில் சாதாரணமாக ஃபிசிக்கலாக எடுத்துக்கங்க, பௌதீகமாக எடுத்துங்க. நம்மளுடைய சாப்பிடும் போதே, இப்போ நம்ம சாப்பிடும் போதே ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உணவில் ஏதாவது ஒன்றை எக்ஸ்ட்ரா சேர்ந்தோம்னா அது குறிப்பிட்ட காலத்திற்கு அது என்னென்ன மாறுகிறதுன்னு தெரியும். சுகராக மாறுகிறதுன்னு சொல்கிறீங்க, கொழுப்பாக மாறுகிறதுன்னு சொல்கிறீங்க, கேரக்டர் மாறுகிறது. ஆல்கஹால் அடித்தா நெகட்டிவாக கேரக்டர் மாறுகிறது. அனாவசியமான எண்ணங்களை சேர்ந்தால் டோட்டல் குணங்களும் எல்லாம் மாறிப்போகுதுன்னு சொல்கிறீங்கல்ல. வளர்க்கப்பட்ட இடம் சரியில்லைன்னு சொல்கிறீங்கல்ல. அதில் எங்கே நடந்துச்சு? டிஎன்ஏக்குள்ளே தானே நடந்துச்சு. அந்த டிஎன்ஏனுடைய முதல் மனிதன் இத்தனை டிஎன்ஏ அலைபேசி கண்டுபிடிக்கிற மனிதனாக இருந்திருப்பானா? நினச்சி பாருங்கள். அப்போ அதுதான் என்லார்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. அதற்கு காரணமே உணவு தான். உங்களுடைய உணவில் அதற்குத்தான் அடிக்கடி நான் சொல்லுகின்றேன். என்னுடைய சின்ன அனுபவத்தில் அன்னமும் எண்ணமும் திண்ணமானால் பன்முகமாகும் மூளை முனைப்பு. இந்த குறளை கேட்ச் பண்ணி பாருங்க. இது நான் எழுதிய சின்ன இது. அன்னத்தில் எப்படி இருப்பது? 1440 நிமிடமும் நான் எப்படி இருப்பதுன்னா வேற ஒன்றும் இல்லை. நோ கம்பேரிசன், நோ காம்ப்ரமைஸ். அப்போ உங்களுடைய ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கணும்? உங்களுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணுத்திறன், காலம், இடம், பொருள், இது பூரா உங்கள் கையிலே இருக்கிறது. இதை பற்றி அடுத்து விளக்குறேன். அந்த ஒவ்வொன்றும் உங்களுடைய லட்சியத்தோடு, அதில் எதை நீங்கள் செஞ்சாலும் சரி, அதில் கோல் வச்சுக்கோங்க. நான் இந்த மார்க் எடுக்கணும்னாலும் சரி, நான் இதில் பெரிய ஆஃபீஸராக இருக்கணும்னாலும் சரி, நான் உலகத்தில் சிறந்த எழுத்தாளனாகனாலும் சரி, தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் மாதிரி நான் ஒரு பெரிய மேத்ஸை பெரிய வரணும், மியூசிக்கல், எதை எடுத்தாலும் ஒரு நிமிடம் கூட அந்த 100% இணைகின்ற, பிணைக்கின்ற, ஈடுபடுகின்ற ஒன்றில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் 3 வருடங்களில் உங்களுடைய மூளையில் இருக்க எதையும் எண்ணம் செய்ய முடியாது. யாரும் உங்களை மாற்றவே முடியாது. அந்த இடத்துல வந்தவர் தான் சுவாமி விவேகானந்தர். அந்த இடத்துல வந்தவர்களில் ஒருவராகத்தான் இன்றைக்கு நான் கருதுகிறேன். இறையன்புவை வந்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒன்றும் முடித்திடலை. அந்த இடத்தில் வந்தவர்கள் தான் நம்ம ஞானிகளும் ரிஷிகளும். அந்த இடத்தில் வந்தவர்களில் ஒருவர் தான் அப்துல் கலாம். முழுமையாக அடைந்தாங்கன்னா பேசாதீங்க. ஆதிசங்கரை எடுத்துக்கங்க. அந்த இடத்தில் வந்தவர் ஒருத்தர் தான் ஐன்ஸ்டீன் நான் சொல்கிறேன். அவங்களுடைய ஆனால் எந்த அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது தான் அவருக்கு தெரியும். ஒரு தடவை அழகாக ஐன்ஸ்டீன் சொல்கிறார். அவருடைய லேப் அழிஞ்சிருது, கூப்பிடுறாங்க. அப்போ சொல்கிறாரு, எல்லாமே எரிஞ்சு போயிட்டோம், என்னை மூளைக்குள்ளே எல்லாம் இருக்குன்னு சொன்னாரே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாமே செய்கிறேன் என்பது அழிந்து 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 இந்த உடம்பால் செய்யப்படுகிறது என்பது புரிந்து நான் செய்விக்கப்படுகிறேன் என்ற உணர்வு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அறிவியல் ஆன்மீகத்தில் அழகாக நுழைய முடியும் என்பது என்னுடைய கருத்து. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி. வருகிறேன்.